சொல்லிட்டு அடுத்து வந்து ஒவ்வொரு லீடரும் தன்னுடைய திறமையை வெளிக்காட்டி வந்துட்டு இருக்காங்க. அந்த வகையில் இன்னைக்கு வரப்போ லீடர் யாருன்னு பாத்தீங்கன்னா, இவங்க ஒரு சில்வர் அச்சீவா இருந்து தான் மட்டும் இல்லாமல் தன் குழுவில் பயணிக்கும் அனைத்து லீடர்களையும் மினிமம் 1000 பல ஆயிரங்களை சம்பாதிக்க வைத்து தானும் சம்பாதித்து அடுத்து கோல்டு அச்சீவ் நிலைய அடையிறதுக்காக முன்னாடி வந்துட்டு இருக்காங்க. அந்த வகை அவங்க பாராட்டு தெரிவித்துக் கொள்ளலாம். இது மட்டும் இல்லாமல் எல்சி மிஸ் குடும்பம் கேள்விப்பட்டிருக்கோம். அப்ப நாம் இவங்க குடும்பம் பாத்தீங்கன்னா தான் மட்டும் செய்யாம தன் கணவரை பங்குக்கு, அதாவது ஒரு பெண்ணின் வெற்றிக்கு ஆண் இருப்பாங்க சொல்லியிருக்காங்க. பட் ஆணின் வெற்றிக்கு இங்க பெண்ணு இருக்காங்க, 2 பேர் சேர்ந்து பண்றாங்க. அது மட்டும் இல்லாமல் தன் குழந்தை 2 நபர்களையும் பயன்பட அவங்களும் மீட்டிங் கேட்க வச்சு அவங்க நாலேஜ் கொடுத்து வந்துட்டு இருக்காங்க. அவங்களை பத்தி சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். இப்ப இன்னைக்கு பார்த்தா இவங்க வந்து ஓனா, அதாவது மஸ்ட் ஹேவ் 5 skills இன் எலக்ட்ரானிக் மிக்ஸ் பிசினஸ். கட்டாயமா 5 ஸ்கில் இந்த மட்டும் பண்ணிட்டோம்னா சூப்பரா ஜெயிச்சலாங்கிறத அவங்க ஓனா கிரியேட் பண்ணி தான் கிரியேட் பண்ண தன்னோட குழந்தைகள் 2 பேர்த்தையும் இதில் வந்து இன்வால்மெண்ட் பண்ணி வச்சு அருமையா பிடிஎஃப் கொடுத்து நமக்கு கிளாஸ் ரெடியா இருக்காங்க. அவங்க யாருன்னு பார்த்தோம்னா மிஸ்ஸஸ் சுமலதா மேம். வெல்கம் மேம். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். ஓகே, நீங்க ஆரம்பிக்கலாம். தேங்க்யூ சார். குட் ஈவினிங். சூப்பரான மாலை வணக்கம். இந்த வாய்ப்பு கொடுத்த நம்மளுடைய எம்எஸ்டி டீம் ரொம்ப ஃபர்ஸ்ட் நம்ம அதுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கணும். என்னைக்கும் நம்ம அந்த டீமுக்கு கடமைப்பட்டு இருக்கணும். அதுல நம்மளுடைய ரமேஷ் சார் இதை ரெடி பண்ணி கொடுக்கறது நம்மளுடைய ரமேஷ் சார். இந்த மாதிரி பேசுங்க, இந்த மாதிரி பண்ணுங்க, ஒவ்வொரு விஷயமுமே இந்த மாதிரி எடுத்துட்டு போகும்போது நம்மளுக்கு என்ன பண்ணணும், எப்படி பேசலாம், எப்படி என்ன ஸ்டைல்ல நம்ம எடுத்துக்கலாம், அதை நம்ம ஒன்னையும் சார் வந்து நம்மளுக்கு அவ்வளோ டீட்டெயிலா பிளான் பண்ணி கொடுத்து அதை தாண்டி நம்மளுக்கு டைமிங் பிளானிங்ல இருந்து எல்லாமே ஒவ்வொரு விஷயமும் நம்மளுக்கு கொடுக்கறதுக்கு ரமேஷ் சார், விக்ரம் சார் மற்றும் நம்ம என்ன பேசுறோம்னு கேட்குற நம்மளுடைய கோ லீடர்ஸ் அனைவருக்குமே நம்ம ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் பண்ணிக்கணும். ஸோ தேங்க்யூ ஸோ மச். நான் இந்த விஷயத்துல இருந்து இந்த மாதிரி வாய்ப்பை எடுத்து கொடுத்த என்னுடைய அப்ளைன் அக்கா சிஸ்டர், என்னுடைய சிஸ்டர் செல்வகுமாரிக்கு நன்றி சொல்லிக்கணும். எப்பயுமே நம்ம இவங்களுக்கெல்லாம் சொல்லும் போது நம்மளுடைய சக்சஸ் இன்னும் உயரமா எடுத்துட்டு போறதுக்கு பிளஸ்ஸிங்கா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதைதான் நம்ம டீம் நம்மளுக்கு சொல்லி கொடுக்குறாங்க. ஸோ தேங்க்யூ. வெல்கம் டு கான்ஃபரன்ஸ். வெல்கம் டு எலிக்சர் மிக்ஸ். இந்த எலிக்சர் மிக்ஸ் பார்த்தோம்னா நம்ம அப்படியே பெரிய கடல், இதுல நிறைய விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இது உள்ள வந்த உடனே இது வந்து நம்மளுக்கு சாதாரணமா இது ஒரு ப்ராடக்ட், ஹெல்த் ப்ராடக்ட். இது வந்து நம்மளுக்கு ஒரு மருத்துவ மூலிகை மாதிரி மட்டும் இல்லாம, ஒரு சப்ளிமெண்ட்ரி மட்டும் இல்லாம மனசளவுல நிறைய நம்மளுக்கு ரிலாக்ஸ் கிடைக்குது. அதை தாண்டி நம்மளுக்கு நிறைய உறவுகள் ரெடி பண்ணி கொடுத்துருக்கு. அதுக்கடுத்து நம்மளுடைய திறன்களை, அதாவது நம்ம பேசுற ஸ்டைல் ஆகட்டும், நிறைய விஷயங்கள் நம்ம இதுல இருந்து நம்ம நிறைய வளர்த்துக்கிறோம், நிறைய கத்துக்கிறோம். ஸோ அதுக்கு நம்ம டீம் பெரிய சப்போர்ட். இதுல மஸ்ட் ஹேவ் 5 ஸ்கில் இன் எலிக்சர் மிக்ஸ் பிஸ்னஸ் அப்படிங்கிற டாபிக்ல நான் இன்னைக்கு பேசுறேன். இது ரியலி ரொம்ப சூப்பரா இருக்கும். ஐ திங்க் முக்கியமான டாபிக்ஸும் கூட. இந்த ஸ்கில்ஸ் எல்லாம் நம்ம டெவலப் பண்ணிக்கிறது மூலியமா நம்ம நல்ல பிரில்லியண்டா நம்மளை காட்டும், நம்மள ஷைன் தெரியும் வெளியே. அதை தாண்டி நம்மளுடைய இன்கம் டெவலப் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் டாபிக் எடுக்கலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தோம்னா சேல்ஸ், அடுத்தது ரெக்ரூட்மெண்ட், ஆர்கனைசிங், தேர்ட், ஃபோர்த் மோட்டிவேஷன், ஃபிஃப்த் கம்யூனிகேஷன். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் ஸ்கில் பார்த்தோம்னா சேல்ஸ். சேல்ஸ் ரியலி ரொம்ப முக்கியமான விஷயம். விற்கிற திறமை நம்மளுக்கு தெரியணும். விற்கிற திறமைய நம்ம வளர்த்துக்கணும். எப்படி வளர்த்துக்கலாம், என்னென்ன மாடல்ல வளர்த்துக்கலாம்னா, ஒரு நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல நம்ம இருக்கோம். அதுல ரீட்டைலிங் எப்படி பண்ணணுங்கிறது ஃபர்ஸ்ட் எப்படி பிளான் பண்ணலாம் அப்படின்னம்னா, நம்ம டீம் சூப்பரா சொல்லி கொடுக்குது. ஒன்று மீட்டிங் அட்டன் பண்ணி ரெகுலர் மீட்டிங்
ரெகுலர் மீட்டிங், ட்ரைனிங் இதெல்லாம் நம்ம அட்டன் பண்றது மூலியம். அதை எப்படி கொடுக்குது அப்படின்னா, செல்ஃப் யூஸ் பண்ணும். நம்ம ரிட்டைலிங் ரொம்ப முக்கியம் அப்படிங்கும்போது, நம்ம எப்படி மற்றவங்கள்ட்ட கன்வே பண்ணுவோம், எப்படி நம்மளுடைய இந்த ப்ராடக்ட் இப்படி விஷயம் பண்ணுது, இதுக்கெல்லாம் உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் நல்லது, இதை நம்ம இப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி ரியாக்ட் பண்ணோம் அப்படின்னு எப்படி சொல்றது நம்ம அப்படின்னா, ஃபர்ஸ்ட் செல்ஃப் யூஸ் தான் அதில் வரும். செல்ஃப் யூஸ் பண்ணும்போது ஒரு பேக் பெயின், ஹெட் ஆக்ட், இல்லை ஒரு ஸ்பைனல் பெயின், இந்த மாதிரி நிறைய விஷயத்துக்கு சப்ளிமெண்ட்ரி இது. இந்த டீட்டெயிலாக நம்ம சொல்லுற விஷயம் மருந்தல்ல, இடை உணவு அப்படின்றத நம்ம தெளிவாக சொல்லிக்கணும். ஸோ எந்த மருந்து மாத்திரைகள், சுகர், பிபி, எந்த மருந்து மாத்திரை எடுக்கிறது கூடயும் எடுக்கிற சப்ளிமெண்ட்ரி இது எடுக்கிறதுனால பத்தியம் இருக்கணும், அப்படி இப்படி இதை அவாய்ட் பண்ணும், அந்த மாதிரி எந்த விஷயங்களும் இல்லை. அப்படிங்கிற விஷயம் எல்லாமே நம்ம செல்ஃப் யூஸ் பண்றது மூலியமா தெரியும். ஸோ இது எடுத்துக்கிட்டதுக்கு அப்புறம் நம்மளுக்கு என்ன பண்ணும், பெயின் இங்க எப்படி எடுக்கும், இந்த மாதிரி வலி, ஒரு தலைவலி, ஒரு வார்ம் ஃபீல், ஒரு ஃபீவரிஷா, இந்த மாதிரி எல்லாம் இருக்கும். வாமிட் சென்ஸ், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அந்த உடம்ப பொறுத்தின மாதிரி என்ன ப்ராப்ளம், என்ன ட்ரபிள்ஸ் இருக்கும், அதுக்கு ஏத்தாற் போல ரியாக்ஷன்ஸ் இருக்கும். ஸோ அதை நம்ம டீட்டெயிலாக சொல்றதுக்கு நம்ம செல்ஃப் யூஸ் பண்ணோம். இப்போ எடுத்துக்கிட்டோம்னா அதை ட்ரிச்சிலியா கேட்டிகுவா, செரினாரெப்பன். இப்போ ட்ரிச்சிலியா கேட்டிகுவால இந்த மாதிரி மத்திய நரம்பு மண்டலமான தொந்தரவெல்லாம் இதுல ரெக்கவர் ஆகுது, இதுல கிளியரா இருக்கும். நம்ம மனப்பிரச்சனை எல்லாம் தீரும். இதுல இது எடுத்துக்கிறது மூலியமா குழப்பங்கள், ஒரு பிளான் பண்றது, இதெல்லாம் நம்மளுக்கு தெளிவாகும் அப்படிங்கறது. இப்ப ஒரு பஞ்சர் வெயின், இதுல நெரிஞ்சில் முள் கலந்துருக்கு, ஸோ அதனால நம்ம அந்த ஸ்டோன் ஃபார்ம் ஆன பிரச்சனையெல்லாம் இதுல கிளியர் ஆகும். அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் டீட்டெயிலா சொல்றது நம்ம இந்த ப்ராடக்டை பத்தி தெரிஞ்சுக்கிட்டதுனாலையும் இதை செல்ஃப் யூஸ் பண்றதுனாலையும். ஸோ இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் செல்ஃப் யூஸ். அடுத்தது ப்ராடக்ட் டீட்டெயில் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம், அதை தெரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி ஒரு லீடர், நல்ல லீடர் அப்படின்னு நம்ம காட்டிக்கிறது ஒரு மினிமம் 10 கஸ்டமர் இருக்கணும். அப்போ நம்மளுக்கு ஒரு 10 கஸ்டமர் இருக்கிறது மூலியமா மந்த்லி பாருங்க, 10 × 1300 மினிமம் ஒரு 13,000 நம்ம கையில இருக்கும். 13,000 இது ரொம்ப கம்மியா சொல்லியிருக்கேன். அதை தாண்டி நம்மளுக்கு ஒவ்வொரு கிஃப்ட் பாக்ஸ் ஒன்று இருக்கு, எக்ஸ்ட்ரா பாக்ஸ் வரும். ஸோ இந்த மாதிரி அதிகமாகவே தான் இருக்கும். இந்த அமௌண்ட்டை நம்ம எடுக்கிறது மூலியமா நம்மளுக்கு இன்னும் நம்மளுடைய இதை வளர்த்துக்க முடியும், டைம் நிறைய கிடைக்கும், அடுத்தடுத்த விஷயங்கள் நம்ம தேடுதல் பண்ண முடியும். ஸோ நல்ல ஒரு சேல்ஸ் மேனுக்கு நம்ம பார்க்குற எல்லாரையுமே கஸ்டமரா தெரியணும், அந்த அளவுக்கு நம்ம இருக்கணும். முன்னாடி தூரத்துல வரவங்க கிட்ட நம்ம நம்மளுடைய சேல்ஸை கன்வே பண்ண தெரியணும். ஸோ இது ரொம்ப முக்கியமான விஷயம், சேல்ஸ் ஸ்கில் நம்ம வளர்த்துக்கிறது. அடுத்தது பார்த்தோம்னா ரெக்யூர்மெண்ட். ரெக்யூர்மெண்ட்னா வாய்ப்பு கொடுக்கறது. ஐ திங்க் யூ மஸ்ட் இன்ட்ரடியூஸ் த பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி டு நியூ பீப்புள். அதாவது நம்ம புது புது முகங்களை அறிமுகப்படுத்தணும். ரொம்ப முக்கியமான விஷயம், நம்ம பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய பேருக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணோம். இது எப்படி நம்ம பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம டீம் ட்ரைனிங் மீட்டிங் இருக்கு, நம்ம டீம் மீட்டிங் இருக்கு. ரெகுலரா 7/2க்கு செவ்வாய்க்கிழமை, வியாழக்கிழமை, அடுத்தது சனிக்கிழமை, இந்த மாதிரி மீட்டிங்ஸ் எல்லாம் அட்டன் பண்ணணும். பவர் மார்னிங், டெய்லி பவர் மார்னிங், அந்த பிரபஞ்ச நேரத்துல நம்மளுடைய பவர் மார்னிங் மீட்டிங்ல அதை உண்மையா சொன்னாவே புரியாதுங்க. அதை ஃபீல் பண்ணோம்னா, அதுல உள்ள நம்ம பார்த்தோம்னா தான் அதை ஃபீல் பண்ண முடியும், அந்த அளவுக்கு. ஸோ இதெல்லாம் நம்ம மற்றவங்களுக்கு லிங்க் அனுப்பி அவங்கள பார்க்க வைக்கிறது மூலியமாகவும், அவங்க நீங்க பார்த்தீங்களா, இந்த லிங்க் அனுப்புனேன், நீங்க இதை ஆன் பண்ணிட்டு உள்ள வாங்க, உண்மையா ரியலா நல்லா இருக்கும், உங்களுக்கு ஃபீல் பண்ண முடியும். அதுக்கப்புறமா நம்ம அதை பத்தி அவங்ககிட்ட ஷேர் பண்ண முடியும். இது எல்லாமே எப்படி நம்ம பண்ணலாம் அப்படின்னா, லீடர்ஸோட கனெக்டட்ல இருக்கணும். ஸோ அப்ப நம்மளுக்கு லீடர்ஸுங்க ஒவ்வொரு விஷயமும் நம்மளுக்கு அழகா பாயிண்டா நம்மளுக்கு எடுத்து கொடுப்பாங்க. ஹோம் மீட் பண்ணி கொடுக்கலாம், பிளான் பண்றாங்க, ஸோ அந்த ஹோம் மீட்டுக்கு நம்ம ரெடி ஆகலாம். அடுத்தது அதாவது 1 to 1 அப்படின்ற மாதிரி ஒருத்தரோட ஒருத்தர் பேசுறதுக்கான சான்ஸ் நம்ம லீடர்ஸ் யாரு வேணாலும் கால் போட்டு, சார் இந்த மாதிரி இருக்காங்க லைன்ல பேசுங்க அப்படின்றது மூலியமா கொடுக்க முடியும்.
இந்த மாதிரி எல்லாம் நம்ம புது புது முகங்களை அறிமுகப்படுத்திக்கிட்டே இருக்கணும். ஸோ அறிமுகப்படுத்தும் போது இதுல நம்மளுக்கு டூப்ளிகேட் ஆகுது. ஸோ இது நம்மளுக்கு வாய்ப்பு கொடுக்கும்போது நம்மளுக்கு நம்ம டீமும் வளரும். இது இன்டைரக்டா வந்து நம்ம டீமும் பெருசாகுது. நம்மளுடைய ஸ்பான்சர் இன்கம் எப்படி வரும் அப்படின்னா, நம்ம ஸ்பான்சர் கொடுக்க கொடுக்க நம்மளுக்கு நம்மளுடைய டீம்ல நம்மளுடைய கம்பெனில ஒரு நபருக்கு 500 ரூபாய். இது என்னங்க கரும்பு தின்ன கூலியா அப்படின்ற மாதிரி நம்ம வந்து ஒருத்தருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்குறோம். நம்மளுக்கு அதுக்கு ஒரு மினிமம் தொகை 500. அதை தாண்டி அடுத்தடுத்து கொடுக்கும்போது ஸ்பான்சரோட இன்கம் அதிகமாயிட்டு இருக்குது, நம்மளுடைய வேலட் டெவலப் ஆகுது. ஸோ இது எல்லாமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா எடுத்து பண்ணலாம். உள்ள கூட்டிட்டு வந்தா கஸ்டமர் வர்றாங்க. அடுத்தது அவங்கள வந்து நம்ம பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துட்டோம். அவங்களெல்லாம் லீடர் போட்டாச்சு. அவங்கெல்லாம் இருக்காங்களா? தக்க வைக்கணுங்க. அவங்களெல்லாம் தக்க வைக்கணும். அதாவது நம்ம டேப் திறந்து விட்டுட்டு ஓட்ட பக்கெட் வச்ச மாதிரி இல்லாம, ஓட்ட பக்கெட் வச்சா என்ன ஆகும்? நம்ம எனர்ஜி வேஸ்ட்டு, டைமிங் வேஸ்ட்டு, தண்ணி ஓடிக்கிட்டே இருக்கும் நிறையாது. ஸோ இது நம்ம என்ன பண்ணணும்? டேப்பை மூடணுமா? இல்லை. இன்னும் கொஞ்ச நேரம் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணுமா? இல்லை. ஃபர்ஸ்ட் அந்த ஓட்டையை அடைக்கணும். அதை அடைக்கிறதுக்கு தான் நம்மளுடைய மீட்டிங்ல நம்மளுடைய அப்ளைன்ஸ் எல்லாம் இருக்காங்க. நம்மளுடைய மீட்டிங் ட்ரைனிங் இருக்கு. இதுல நிறைய நம்ம கத்துக்கிட்டது மூலியமா அவங்கள தக்க வைக்கிறதுக்கான நிறைய பிளானிங். என்ன உங்களுக்கு இதுல புரியல? ஏன் நீங்க வந்தோன்னு இப்படி நிறைய பேர் நிறைய பேர் இது கொடுத்துக்கிட்டு தான் இருக்கோம். பிசினஸ் உள்ள வராங்க, அவங்கள போறாங்க. அப்ப பக்கெட்டை அடைக்கணும்னா என்ன பண்ணோம்? அவங்க ஏன் நிக்கல? அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம், என்ன ட்ரபிள்? அவங்க பர்சனலா இல்ல பிசினஸ் புரியலையா? ஸோ இந்த விஷயங்கள்லாம் நம்ம கிளியர் பண்ணிக்கணும். அதன் மூலியமா இது வந்து இந்த ரெக்ரூட்மெண்ட் வாய்ப்பு கொடுக்கறது மூலியமா நம்மளுடைய இன்கம் இதையும் டெவலப் பண்ணிக்கலாம். இன்கம் எப்படி கிடைக்குதுன்னா ஸ்பான்சர். ஸோ இந்த மாதிரி விஷயம், இந்த ஸ்கில் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது ரிலேட்டட் தான். சேல்ஸ் ஆகட்டும், ரெக்ரூட்டிங் ஆகட்டும், எல்லாமே ரிலேட்டட் தான். அடுத்த ஸ்கில் பார்த்தோம்னா ஆர்கனைசிங். இதை எப்படி சொல்லலாம், ஒற்றுமைன்னு கூட எடுத்துக்கலாம். டீம்ல எப்பயுமே இணைந்து செயல்படணும். டீம்ல இணைஞ்சு இருக்கும்போது, அதாவது பவர் ஆஃப் யூனிட்டி, சேர்ந்து இருக்கிறது ஒரு பெரிய வலிமைங்க. அத நிறைய மாடல்ல சொல்லலாம். சேர்ந்து இருக்கிறது மூலியமா நம்ம டீம்ல இருக்கோம் அப்படிங்கும்போது நம்மளோட அப்ளைன் கனெக்டட்லயே இருக்கோம். அவங்க எல்லா விஷயத்தையும் நம்ம கூடயே வாட்ச் பண்றாங்க, ஷேர் பண்றாங்க. ஒரு விஷயத்தையும் நம்மளுக்கு எப்படி எடுத்து கன்வே பண்ணணுங்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் டீட்டெயிலும் நம்மளுக்கு சொல்லி கொடுக்குறாங்க. சேர்ந்து இருக்கவங்கள மட்டும்தான் நம்மளுக்கு இந்த விஷயம் எல்லாம் கிடைக்கும். அடுத்தது பவர் ஆஃப் சப்மிஷன். எப்படி சொல்லலாம் இத? அதாவது சமர்ப்பிக்கும் சக்தி வந்து ஒரு பெரிய விஷயம் இல்லைங்களா? அடிபணிதலின் சக்தி வந்து நம்ம முழுசா ஒருத்தட்ட நம்மள சமர்ப்பிச்சோம்னா தான் நம்மளோட அதுக்கப்புறம் கிடைக்கிற ஒரு பெரிய விஷயம், ஒரு சக்தி, ஒரு அமைதி, அதெல்லாம் நம்ம ஃபீல் பண்ண முடியும். அது வந்து கடவுள். அதுக்கு அடுத்தது நம்மளுக்கு நம்ம அப்ளைன். அது ரொம்ப எப்படி நம்ம எடுத்துக்கலாம்னா, ஒரு விஷயத்துக்கு நம்ம சார்ட்ட சொல்லிட்டோம், அவங்க இதுக்கு ஒரு அழகா இதுக்கு பிளான் பண்ணி கொடுப்பாங்க அப்படின்னு எல்லா விஷயத்தையும் அவங்களோடைய டிராவல் பண்ண முடியும். இத ஒரு ஸ்டோரி சொன்னோம்னா, ஒரு குட்டி நாய் அது தனியா ஓடி வரும்போது நம்ம ஒரு கல் எடுக்கிறோம் அப்படின்னாவே அந்த நாய் என்ன பண்ணும்? ஓடும், பயந்து ஓடும். அந்த கல்லையே ஒரு தேன் கூட்டுல விட்டு எறிவோமா? விட்டு எரிஞ்சோம்னா நம்ம தான் ஓடுவோம். ஏன்னா நாயை விட தேனி ரொம்ப சின்ன சைஸ் தான். ஏன் தேன் கூட்டுல எரியும் போது நம்ம ஓடுறோம்? அவ்வளவு பெரிய நாய் கல்லை பார்த்து பயந்து ஓடுது அப்படின்னா அது தனியா வந்ததுனால நம்ம அதை துரத்தணும். இந்த தேனி வந்து ஒரு கூட்டமா வருது. அந்த ஒற்றுமை வந்து பெரிய விஷயம். இனம் எது அப்படிங்கிறது முக்கியம் இல்லை, அது ஒற்றுமை தான் முக்கியம். என்ன சைஸு, குட்டி சைஸு, தேனிங்கிறது ஒரு குட்டி சைஸு, நாய் எவ்வளவு பெருசு, இதுதான் விஷயம், ஒற்றுமை தான். இதை விட இன்னும் சிம்பிளா எனக்கு இன்னும் தெரியல, இதை விட சிம்பிளா சொல்ல. ஸோ ஆர்கனைசிங் ரொம்ப முக்கியமான விஷயம்.
ஸ்கில் நம்பர் 4 மோட்டிவேஷன். மோட்டிவேஷன் எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, இதுக்கு கூட நம்ம டீமை விட முக்கியமான உதாரணம் வேற எங்கேயுமே இருக்காது. பார்த்தோம்னா டீம்ல பவர் மார்னிங்னு இருக்கு. அந்த பவர் மார்னிங்ல எடுத்துக்கிட்டோம்னா சிம்பிள் பிளான் இருக்கு. அதுக்கடுத்து ப்ராடக்ட் ஷேரிங், சின்ன சின்ன செக்ஷன், அதை தாண்டி ஸ்டோரி, இது எல்லாமே சின்ன சின்னதா இருக்கும். எல்லாரும் சொன்னதையே தான் நம்ம மாத்தி சொல்லுவோம். ஸோ இந்த ஸ்டைல் வந்து சேஞ்ச் ஆகும், அவங்கவுங்க டோன் சேஞ்ச் ஆகுமே தவிர விஷயம் டாபிக் எல்லாமே ஒண்ணுதான். ஆனா நம்ம கிச்சம்து சார் ஆகட்டும், ரமேஷ் சார் ஆகட்டும், நம்மளோட லீடர்ஸ் கோ லீடர்ஸ் ஆகட்டும், இவங்க எல்லாம் எப்படி நம்மளை எடுத்துட்டு போவாங்க, சூப்பர் மேம், சூப்பர் சார், சூப்பரா சொன்னாங்க மேம், அழகா சொன்னாங்க, இந்த ஸ்டோரி ரொம்ப நல்லா இருந்தது. மேபி அந்த ஸ்டோரி எல்லாம் நம்ம மறுபடியும் சொன்னதாவே கூட இருக்கும். அந்த மோட்டிவேஷன், பாராட்டு, நம்ம ஒருத்தவங்களை பாராட்டும் போது மட்டும்தான் நம்ம அந்த பாராட்டு அதிகமா, ஒரு விஷயம் நம்ம கொடுக்குறோம்னா அது நம்மளுக்கு அதிகமா கிடைக்கும். ஸோ அந்த பாராட்டு ரொம்ப முக்கியம். அதுல எல்லாம் பார்த்தோம்னா நம்ம டீம்ல ஈவெண்ட் எல்லாம் நிறைய இருக்கு. ஏற்காடு ப்ரோக்ராம் கூட சொல்லிக்கலாம். அந்த மாதிரி எல்லாம் ஏற்காடு ப்ரோக்ராம் எல்லாம் சாதாரணமா கூட்டிட்டு போயிடலாம். நம்மள ஒரு இன்கம் பண்ண வச்சு கூட்டிட்டு போய் ஒரு 2 days 3 days ஒரு ஜாலி ப்ரோக்ராமா கூட்டிட்டு போய் அதெல்லாம் ஒரு பெரிய ஜாலி. அப்போ நம்மளுக்கு அந்த போரிங் இல்லாம எடுத்துட்டு போகிறதுக்காகட்டும் இது எல்லாமே கிடைக்கும். அடுத்தது ஆஃபர், ஒவ்வொரு ஆஃபரும் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி எல்லாம் நம்மளோட மோட்டிவேஷன் இருக்கணும். நம்ம பாராட்டு கொடுத்து பாராட்டு அதிகமா வாங்குறதுக்கு நம்ம தயாராகணும். இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் இந்த மோட்டிவேஷனும் கொடுக்கலாம். ஸோ இதுல மோட்டிவேஷன்ல இன்னும் டிசிப்ளின் இருக்கணும். இது எதுக்கு டிசிப்ளின் இருக்கணும் அப்படின்னா, அப்பதான் நம்ம வந்து நம்மளை பார்த்து நம்ம கூட இருக்கிறவங்களும், ஃபர்ஸ்ட் விஷயம் இந்த டிசிப்ளின், இதுல வந்து நம்ம கூட இருக்கிறவங்களும் இந்த மாதிரி ஒரு டிசிப்ளினா வரணும் அப்படின்னு இது சொல்லப்போனா இது செல்ஃப் மோட்டிவேஷன்ல இது வரும், செல்ஃப் டிசிப்ளின்ங்கிற விஷயமும். ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்கில் மோட்டிவேஷன். அடுத்தது கம்யூனிகேஷன். எப்படி சொல்றது, கம்யூனிகேஷன் தொடர்பு. ஃபர்ஸ்ட் நம்ம பவர் மார்னிங்லயே எடுத்துக்கலாமே. நம்ம எல்லாரும் மீட்டிங் அட்டன் பண்றோம். அதுக்கு அடுத்து நம்ம அப்லைன் நம்ம டவுன்லைன் ஒரு சின்ன சின்ன கான்டாக்ட் இருக்கு. மீட்டிங் முடிஞ்ச உடனே இது அந்த பவர் மார்னிங்லயே சொல்லுவாங்க, நல்லா ஷேர் பண்ணிட்டீங்க, இதுக்கு இந்த மாதிரி இருக்குது, இந்த மாதிரி விஷயம் அப்படின்னு ஒவ்வொரு ஷேரிங்கும் இருக்கும். ஏன் அப்ளைன் வந்து நம்மளுக்கு கால் பண்ணி சொல்றாங்க அப்படின்னு அந்த இடத்துல நம்ம ஒரு பெரிய விஷயமா அது ஒரு பெரிய அலட்சியமா ட்ரீட் பண்ணிக்க கூடாது. அப்ப நம்ம பெரிய ஆள ஆயிட்டோமோ, நம்மளுக்கு வந்து அப்ளைன்லாம் கூப்பிடுறாங்க அப்படின்னு அந்த அலட்சியம் இருக்கக்கூடாது ஃபர்ஸ்ட். அதுக்கு அடுத்தது இது ஏன்னா நம்ம இந்த கம்யூனிகேஷன் இருக்கிறது எப்படி நம்ம பெஸ்டா வச்சுக்கணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் டோன்ட் அவாய்ட் ஃபோன் கால்ஸ். ஒரு காலிங் வருது, அது எனி டைம் நம்ம எனி டைம் ஃபோன் அட்டன் பண்ண முடியாதுங்க, அது யதார்த்தம். இதுல வந்து நம்ம ஃபோனை பார்க்கல, மேபி அந்த டைம் நம்ம ஏதோ பிஸியா இருந்தோம், வேலை பார்த்துட்டு இருக்கோம், அடுத்து சார் கூப்பிட்டுருக்காரு, டவுன்லைன் கால் வந்திருக்கு, ஏதோ ஒரு முக்கியமான விஷயமா இருக்கும் அப்படின்னு அந்த அவாய்ட் பண்ணாம அந்த ஃபோன் கால் என்னங்க சார் எதுக்கு கூப்பிட்டீங்க அப்படின்னு அப்ளைன்ஸை கேட்கறது மூலியமாகவும் சில விஷயங்கள் நம்மளுக்கு முக்கியமான விஷயங்கள் மிஸ் ஆகாம இருக்கும். டவுன்லைன்ல பேசியிருப்பாங்க, சார் வந்து சொன்னாக்க நம்ம ஒரு லீடரை மீட் பண்றோம், அப்ளைன்ல கூப்பிட்டோம்னா நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணி கொடுப்பாரு சார், பேசி கொடுப்பாரு அப்படின்னு டவுன்லைன்ல கூப்பிட்டுருப்பாங்க. அதை நம்ம அவாய்ட் பண்றது மூலியமா நம்ம அந்த சில சின்ன விஷயங்கள்லாம் மிஸ் ஆகும். மிஸ் ஆகுறதுனால நம்மளுக்கு என்ன ஆகும், அந்த கான்வர்சேஷன் அந்த கம்யூனிகேஷன் கரெக்டா இருக்காது. ஸோ இதுல முக்கியமான விஷயம்லாம் இந்த கம்யூனிகேஷன்ல பார்த்தோம்னா கான்வர்சேஷன், அடுத்தது பாடி லாங்குவேஜ். ஒரு கஸ்டமர் ஆகட்டும், ஒரு லீடர் ஆகட்டும், ஒரு அப்லைன் டவுன்லைன் யாரை பார்த்து பேசும்போதும் பாடி லாங்குவேஜ் ரொம்ப டீசெண்டா, ரொம்ப நீட்லியா, ரொம்ப அழகா இருக்கணும். அது எப்படின்னா நம்ம அவங்கள வந்து இது பண்ணாம, ரொம்ப குறைச்சி காட்டாம, ரொம்ப பெருந்தன்மையா ட்ரீட் பண்ற மாதிரி அவங்களுக்கு ஃபீல் கொடுக்குற மாதிரி நம்ம பேசணும். இப்போ ஒரு கஸ்டமரையே மீட் பண்றோம், ஹாய் வாங்க, எப்படி உட்காருங்க, நல்லா இருக்கீங்களா, எப்படி இருக்கீங்க, எப்படி போகுது, அந்த மாதிரி டாபிக் ஆரம்பிச்சு எடுத்துட்டு போகலாம்.
ஒரு லீடர் அதே மாதிரி எடுக்கலாம். அடுத்தது ஐ கான்டாக்ட், ஒரு கஸ்டமர் ஆகட்டும் இல்ல ஒரு லீடர் ஆகட்டும், அவங்கள மீட் பண்ணும்போது ஐ கான்டாக்ட் பண்ணி நம்ம பேசுறது ஸ்ட்ராங்கான விஷயம். ஸோ நான் ஐ கான்டாக்ட்ல பேச முடியும் அப்படிங்கிற விஷயத்த நம்ம ஐ கான்டாக்ட் மூலியமா தான் காட்டணும். நான் இந்த விஷயம் எனக்கு தெளிவா இருக்கு, தெளிவா தெரியுது அப்படிங்கிறத அந்த ஐ கான்டாக்ட்ல நம்ம பேசணும். அடுத்தது அப்ளைன் 3 செகண்ட் பாஸ் அப்படின்னு ஒரு சிம்பிள் ஒரு மெசேஜ் இருக்கு. அது என்னன்னா, நம்மளுக்கு மேல இருக்கிறவங்க ஒரு ஒரு ஸ்டேஜ் எப்படி சொல்றது, கோச்சர்லாம் சொல்லுவாங்க. அவங்க பேசும்போது சொல்லுவாங்க, உங்களை உங்க நட்பெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப நல்ல நல்ல நண்பர்களா தெரியுது, நல்ல உங்களுடைய விஷயம் நல்லா நீட்டா இருக்கு அப்படிங்கிறத ஒரு ஒரு பாஸ், அந்த ஒரு செகண்ட் அங்க நிறுத்தி சொல்லும்போது அந்த ஒரு விஷயம் வந்து அவங்களுக்கு இன்னும் ஷைனா தெரியும். ஸோ அந்த நம்ம எடுத்து கொடுக்குற விஷயத்த கிறிஸ்பி அண்ட் கிளியரா கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி கொடுக்கறது மூலியமா நம்ம கம்யூனிகேஷன் ஸ்கில்லை வந்து ரொம்ப நீட்டாகவும் ரொம்ப பெட்டராகவும் கொடுக்க முடியும். அதை தாண்டி நம்ம சொல்ற மாதிரி பவர் மார்னிங் மீட்டிங்ல நம்ம டீம்ல எப்ப எடுத்துக்கிட்டோம்னாலும் சூப்பர் எல்லாம், அது தப்பாவே கூட சொல்லியிருப்போம். ஃபர்ஸ்ட் நம்மள என்ன சொல்லுவாங்க, சப்போர்ட் பண்றது சூப்பர், இந்த மாதிரி பாராட்டி அந்த தொடர்பை வந்து வளர்த்துக்கிறதுக்கு நம்ம ரெடியா இருக்கணும். ஸோ அதுக்கு நம்மளுக்கு இந்த கம்யூனிகேஷன் ஸ்கில் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த இந்த ஸ்கில்லு இந்த இந்த இது ஒரு ஒரு 5 ஸ்கில் தான், சிம்பிள் பாயிண்ட் தான். இதெல்லாம் ஏன் நம்ம இது ஒரு மீட்டிங் ட்ரைனிங்ல போய் இந்த விஷயம் எல்லாம் சொல்றோம் அப்படின்னா, இது எனக்கு ஒரு மாதிரி புரிஞ்சிருக்கும், நம்ம டீம்ல இருக்கிற கோ லீடர்ஸ்க்கு ஒரு மாதிரி புரிஞ்சிருக்கும், அப்ளைன்ல இருக்கிறவங்களுக்கு ஒரு மாதிரி புரிஞ்சிருக்கும். ஏன்னா இன்னும் கூட ஷைன் ஆக்கலாம், எனக்கு கீழே டவுன்லைன்ல இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரிலாம் எடுக்கலாம், இந்த மாதிரிலாம் பிளான் பண்ணலாம் போல, இந்த மாதிரி ஓனா கிரியேட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி பல விஷயம் புரியும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு விஷயமும் நம்ம கொடுக்கறது மூலியமா நம்மளுடைய மீட்டிங் ட்ரைனிங் ரொம்ப ஈஸியா நம்ம எடுத்துக்க முடியும். இந்த மீட்டிங் ட்ரைனிங்ல வந்து நம்ம நிறைய விஷயம் கத்துக்கிறோம்னு நினைக்கிறேன். வாரத்துக்கு 3 மீட்டிங் ட்ரைனிங் இருக்கு நம்மளுக்கு. ப்ராடக்டை பத்தி ஆகட்டும், அதை தாண்டி நம்மளுக்கு இன்னைக்கு ட்ரைனிங் மீட்டிங் இருக்கு இந்த சனிக்கிழமை. இந்த மாதிரி விஷயங்களை சில்வர் லைனுக்கு ஒரு மீட்டிங். ஸோ இந்த மாதிரி மீட்டிங் மிஸ் பண்ணாம இருக்கிறதுனால நம்மளுடைய இன்கம் டெவலப் பண்ண முடியுது. இது எல்லாமே ரிலேட்டடு கனெக்டடு தான். நம்ம இன்கம் பண்றது எதுக்காக அப்படிங்கிறது நம்ம ஆரோக்கியமும் இதுல கிடைக்குது. நம்ம எலிக்சர் மிக்ஸ் பிசினஸ்ல எடுத்துக்கிட்டோம்னா ஆரோக்கியத்துக்கு தனியா ப்ராடக்ட் நம்ம செல்ஃபியூஸ் எடுத்துக்கிறோம், இன்கமுக்கு நம்ம சேல் கொடுக்குறோம், அதை தாண்டி கஸ்டமரை உள்ள கொண்டு ஐடி போட்டு உள்ள கொண்டு வரோம் நபர்களை. அடுத்தது ஆர்கனைசேஷன் ஒற்றுமையா இருக்கும், ரிலேட்டடா இருக்கும். அதை தாண்டி நம்மளுடைய கம்யூனிகேஷன் மோட்டிவேஷன் கிடைக்குது நம்மளுக்கு, நம்ம 4 பேரை மோட்டிவேட் பண்றோம், கம்யூனிகேஷனோட இருக்கோம், ஃபேமிலியோட ஒரு குழுவோட இணைஞ்சு இருக்கும். இது இது எல்லாமே பெரிய விஷயம். இந்த விஷயமே நம்மள ஆரோக்கியமா வைக்கும். இது ப்ராடக்ட் செல்ஃப் யூஸ் பண்றதால மட்டும் இல்லாம இந்த ஒற்றுமையை நம்மள ஆரோக்கியமா வைக்குது. ஸோ இது கூட நம்ம டீமோட நம்ம டிராவல் பண்றது ஃபர்ஸ்ட் ஹெல்த்தி அண்ட் ஹாப்பி லைஃப். ஐ திங்க் நம்ம எல்லாருமே ஃபீல் பண்ற விஷயம் இது. சொந்தமாகவும் நம்ம அதை செல்ஃப் யூஸ் பண்ணியும் இன்கம் பார்த்தும் இதை அனுபவிச்சு சொல்றோம் நம்ம. இது உண்மையாலுமே ஹெல்த்தி அண்ட் ஹாப்பி லைஃப். தேங்க்யூ கோ லீடர்ஸ் அனைவருக்கும், தேங்க்யூ ஸோ மச். ஐ திங்க் எனக்கு கொஞ்சம் நெட்வொர்க் ட்ரபிள்னால மேபி கொஞ்சம் ஸ்ட்ரகிள் இருக்கு. தேங்க்யூ சார், வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ மேம். அருமை நைஸ் சூப்பர். அதாவது நம்ம எலக்ட்ரிக் பிசினஸ் பக்காவா பண்ணிட்டு இருக்கோம். பட் இந்த 5 ஸ்கில்ல நம்ம வளர்த்துக்கிட்டோம்னா நமக்கு எல்லாமே எக்ஸ்ட்ரா பண்ற ஸ்கில் தான் எல்லாமே. பட் இது வந்து வேறையாக பிரிச்சிருக்காங்க மேம். 5 ஸ்கில்ல பிரிச்சு இப்படி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அறவே சொல்லி கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சேல்ஸ் ஸ்கில். உண்மையிலேயே இப்ப நம்ம பிச்சு சொல்லுவாங்கன்னா ஃபர்ஸ்ட் சேல்ஸ் கத்துங்க. அதாவது 2 கண்கள், சேல்ஸ் 1, பிசினஸ் 1.
மோஸ்ட் நம்ம சேல்ஸ் பண்ண கத்துக்கிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கா லீடர்ஸ் உள்ள வருவாங்க. பொருள் இப்போ யூஸ் பண்ணி லீடர் வருவாங்க. அப்ப டீம் டெவலப் பண்ணிக்கலாம். அப்ப இந்த ஃபர்ஸ்டே சேல்ஸ் தான். அப்ப இந்த சேல்ஸ் நம்ம எப்படி இன்க்ரீஸ் பண்ண கத்துக்கிட்டோம், நம்ம ப்ராடக்ட் பத்தி தெரிஞ்சுக்கிறோம், தெரிஞ்சுக்கிட்டு மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்கும் போது நம்ம டெவலப் அழகா நம்ம டீம் டெவலப் பண்ணணும்னு சொல்லியிருக்கீங்க. சூப்பர் மேம். அடுத்து ரெக்ரூட்டிங், அதாவது புது பிளட் ரத்தம் வரணும். நம்ம வந்து ஏன் சொல்றோம்னா, நம்ம மாசம் மாசம் புது நம்பர் 5 பேர் உள்ள ஏன் அதாவது இன்வைட் பண்றோம்னா, ஐடி போட சொல்றாங்க நம்ம டீம்ல சொல்றோம். என்ன காரணம்னா, புது புது நபர் வரும்போது அதுல லீடு உருவாகுவாங்க. பழைய லீடு விட வேண்டியதில்லை. பட் புது லீடு வரும்போது இப்படி உருவாங்க. அது கேட்டு அழகா சொல்லியிருக்கீங்க. சூப்பராக சொல்லியிருக்கீங்க மேம். அடுத்து பாத்தீங்கன்னா ஆர்கனைஸ். உண்மையிலேயே டீம் வந்து ஆர்கனைஸ் பண்றது யாருன்னா லீடர்ஸ் தான். அப்ப நம்ம லீடர்ஸ் வந்து டீம் ஆர்கனைஸ் பண்ணி போகும்போது நம்மளுடைய ஆக்டிவ் லைன் வந்து நம்மளை பார்த்து கத்துக்கிட்டு அவங்களும் டீம் அவர் ஆர்கனைஸ் வரும்போது டீம் நல்லா டெவலப் ஆகும். சூப்பரான பாயிண்ட். அடுத்து பார்த்தீங்கன்னா மோட்டிவேஷன் கொடுத்தீங்க. உண்மையிலேயே நமக்கு வந்து காலையில் பவர் மார்னிங் மீட்டிங்ல சொல்றீங்க மோட்டிவேஷன் அருமையா கிடைச்சிட்டு இருக்கு. அப்ப செல்ஃப் மோட்டிவேஷன் நமக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கு. அப்போ ஒவ்வொருத்தரும் பவர் மார்னிங் மீட்டிங் அட்டன் பண்ணா டெஃபரெண்டா எல்லாமே கிடைச்சிருங்கிறத புரிய வச்சிருக்கீங்க மேடம். நன்றி மேம். சூப்பர். கம்யூனிகேஷன், முதல்ல டீம்ல வந்து கம்யூனிகேஷன் வந்து சரியா இருந்தா மட்டும்தான் சக்சஸ் பண்ண முடியும். என்ன காரணம் சொல்லி அழகா சொன்னீங்க. ஒரு நமக்கு ஒரு ஆக்டிவ் ஃபோன் பண்றாங்க, நம்மள அப்போ எடுக்க முடியல சுச்சுவேஷன்ல திருப்பி அவங்க கால் பண்ணி பேசிடலாம். இல்ல சூழ்நிலை ஒரு மெசேஜ் போட்டு விடலாம், ஐ வில் கால் பேக் அப்படின்னா. அவங்க சப்போஸ் 2வது முறை திருப்பி கால் பண்றாங்கன்னா அப்ப ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிட்டு அந்த உடனே அட்டென்ட் பண்ணி தப்பே ஒன்றும் இல்லை. அப்ப இது மாதிரி கம்யூனிகேஷன் இது மாதிரி அந்த 5 ஸ்கில்லையும் வளர்த்துக்கிட்டோம்னா நம்ம டீம் சக்சஸ் பண்ணி நாம மட்டும் சக்சஸ் இல்லாம டீம் சக்சஸ் பண்ண சொல்லி நல்லா ஆரோக்கியமா இருக்கலாம். அருமையா சொல்லியிருக்கீங்க மேம். தேங்க்யூ மேம். தேங்க்யூ லீடர்ஸ். இப்போ வந்து மேடம் சுமலதா மேடம் அருமையா 5 ஸ்கில் சொல்லியிருந்தாங்க. இதுல வந்து உங்களுக்கு மனதில் டச் பண்ணிருப்பீங்க, டச் ஆயிருக்கும். ஓகேங்களா? இது உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு, நான் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன், நான் என் டீம் எப்படி டெவலப் பண்ணிக்குவேன், இதன் மூலம் இல்லை ரெண்டு எனக்கு கிடைச்சிருக்கு அப்படின்ட்டு உங்க கருத்தை அருமையா ஷேர் பண்ணலாம். அதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஹேண்ட்ரைஸ் பண்ணுங்க, உங்களுக்கு வாய்ப்பு வழங்கப்படும். எல்லாருமே ஹேண்ட்ரைஸ் பண்ணலாம். ஒவ்வொருத்தரும் உங்களுக்கு அன்மீட் ஆப்ஷன் கொடுத்து நம்ம கருத்தை தெரிவிச்சுக்கலாம் சார். வெல்கம் டு ஆல். ஓகே சார். தியாகராஜன் சார் உங்களுக்கு வந்து அன்மீட் ஆப்ஷன் கொடுத்துருக்கேன், நீங்க பேசலாம். சார் வணக்கம். தியாகராஜன் பெரம்பலூர்ல இருந்து அனைவருக்கும் வணக்கம் சார். வணக்கம். தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கு சென்னையில இருந்து சும்மா கொடுத்துருந்தாங்க 5 ஹில்ஸ் பத்தி, ரொம்ப சூப்பரா இருந்தது. என்ன பாத்தீங்கன்னா யதார்த்தமான ஒரு பயிற்சி, ஒரு பெரிய ஒரு இது இல்லாம யதார்த்தமா சொன்னது ரொம்ப புரிஞ்சிருச்சு. 2வது நம்ம பவர் மார்னிங் சம்மந்தப்பட்டது, நம்ம ஏற்கனவே பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறதையே வச்சு இன்னும் டெவலப் பண்றதுக்கு என்ன பண்ணலாம், ஏது பண்ணலாம் சொன்னாங்க. ரொம்ப அருமையா இருந்தது சார். எல்லாத்துக்கும் புரியுற மாதிரி இருந்தது. நமக்கும் எக்ஸ்ட்ரா இன்னும் கண்டினியூஸா இதை பண்ணோம்னா நமக்கு என்ன பயன் கிடைக்கும் அப்படிங்கிறத பத்தி சொல்லியிருந்தாங்க. கஸ்டமர்கிட்ட எப்படி நம்ம மூவ் பண்ணோம், நம்மளுடைய ஸ்கில்லை வளர்த்துக்கிறதுக்கு. 2வது நாம பிசினஸ் கண்டினியூ பண்றதுக்கு நம்மளை எப்படி மேனிபுலேட் பண்ணணும் அப்படிங்கிறதையும் விவரமா சொல்லியிருந்தாங்க. சூப்பர். வாழ்த்துக்கள். சுஷ்மாவுக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள். எம்எஸ்டி டீமுக்கும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கேன். நன்றிங்க சார். தேங்க்யூ சார். அருமை சார், அருமை. அதாவது கருத்து ஃபுல்லா உள்வாங்கியிருக்கீங்க. நம்ம வந்து பவர் மார்னிங் மீட்டிங் எல்லாமே கத்துக்கணும்னு நீங்க புரிஞ்சிருக்கீங்க. டீம் எப்படி டெவலப் பண்ணலாம்னு சொல்லியிருக்கேன், அது நீங்க மனசை ஏற்றிருக்கீங்க. இது நீங்க சொல்றதை ஃபாலோ பண்ண நம்ம கண்டிப்பா சக்சஸ் பண்ணிடலாம் சார். வாழ்த்துக்கள் சார். தேங்க்யூ so மச். தேங்க்யூ சார். நெக்ஸ்ட் சுதாகர் சார், உங்களுக்கு அன்மியூட் ஆப்ஷன் கொடுத்துருக்கேன், நீங்க பேசலாம் சார். வணக்கம் சார். சார் வணக்கம் சார். வணக்கம். ஓகே சார். நம்ம எம்எஸ்டி குரூப் ஃபேமிலி எல்லாருக்கும் ஒரு உற்சாகமான மாலை வணக்கம். சென்னையிலேருந்து சுமலதா மேடம் அருமையான ஒரு ட்ரைனிங் கொடுத்துருந்தீங்க மேடம். சூப்பர். ரொம்ப அருமையாக, ரொம்ப சிம்பிளாக செம்மையாக கொடுத்துருந்தீங்க மேடம். அருமையாக இருந்தது. நல்ல விஷயங்கள் இன்னைக்கு சொல்லியிருந்தீங்க. ஏன்னா நம்ம பிஸ்னஸ்குள்ளே வர்றோம், நமக்கு எல்லாம் தெரியும்னு நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் நம்ம வெளியே இருக்கிற ஸ்கில்லு வேறு, நம்ம எலெக்ஷன் மிக்ஸ் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு ஸ்கில்லுங்கிறது வேறு தான். அப்போ நம்ம எதையாச்சும் ஒன்று திணிக்கக்கூடாது இல்லை. ஏன்னா இந்த ரூல்ஸ் என்ன ரூல்ஸ் சொல்கிறாங்களோ அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் எலெக்ஷன் மிக்ஸில் நம்ம வந்து நல்ல ஒரு சக்ஸஸ் பண்ண முடியும். நம்மளால சொந்தமாக ஒரு ஐடியா போட்டு பண்ணோம்னா நம்ம பிஸ்னஸில் ஒரு பெரிய ஒரு வெற்றியை நம்ம எடுக்க முடியாது. சிஸ்டம் என்ன சொல்லுதோ அதை நம்ம வந்து ஃபாலோ பண்ணோம். நம்ம பெரிய பெரிய பிஸ்னஸ் பண்ணியிருக்கலாம், இல்லை நிறையா வருஷம் நம்ம ஒரு பெரிய பிஸ்னஸில் ட்ராவல் பண்ணியிருக்கலாம். இருந்தாலும் நமக்கு வந்து ஸ்கில், அதாவது ஸ்கில்லை பற்றி சொன்னாங்க. இந்த ஸ்கில்லுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன திறமை, நம்ம என்னென்ன திறமையை அந்த பிஸ்னஸில் வளர்த்துக்கணுங்கிற விஷயத்தை வந்து அருமையாக சொல்லியிருந்தாங்க. அதேமாதிரி சேலுங்கிறது வந்து குறைஞ்சது நமக்கு 10 கஸ்டமர்ஸ் இருந்தால் தான் நம்மளோட அந்த பிஸ்னஸை வந்து ப்ராடக்ட்டை கொண்டு போய் கொடுக்கும்போது நமக்கு ஒரு அமௌண்ட்டாக மாறுது. அப்போ கேஷுங்கிறது ரொம்ப முக்கியம். அதேமாதிரி ரெக்யூர்மெண்ட்டு, நம்ம பிஸ்னஸில் வந்து நிறைய பீப்புள்ஸ், நிறைய ஃப்ரெண்ட்ஸு, ரிலேஷன், நிறைய புது ஆட்களை உள்ளே கொண்டு வந்துட்டே இருக்கணும். அப்போ பிஸ்னஸ் டெவலப் ஆகும்.
அதே மாதிரி சூப்பராக, அதே மாதிரி ஒற்றுமைங்கிறது ரொம்ப முக்கியம். ஒரு டீமில் ஒற்றுமை இல்லைங்கும் போது நமக்கு அந்த டீமோட வளர்ச்சி ரொம்ப கம்மியாகிரும். அதனால ஒற்றுமையாக செயல்படணும்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி டீமில் டவுன்லைன் அப்லைன் யார் என்ன பண்ணாலும் ஒரு நன்றி சொல்லணும், ஒரு வாழ்த்து சொல்லணும்னு சொல்லியிருந்தாங்க. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சூப்பர் மேடம். அதே மாதிரி கம்யூனிகேஷன் சொல்லியிருந்தீங்க. கம்யூனிகேஷன் தான் நம்ம டீமையே நம்ம அதாவது ஒரு ஒற்றுமையாக கொண்டு போகிறதுக்கு காரணம் வந்து ஒரு கம்யூனிகேஷன் தான். சூப்பராக சொல்லியிருந்தீங்க மேடம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. அதே மாதிரி இன்னைக்கு 27 பேர் நீங்கள் அட்டன் பண்ணியிருக்கோம். இதை வந்து யாராருக்கெல்லாம் இந்த ட்ரைனிங் அட்டன் பண்ணுறதுக்கு வாய்ப்பாக நம்ம எடுத்துக்கிட்டோமோ நமக்கு எல்லாம் லக்கி தான். ஏன்னா இந்த 5 ஸ்டெப்ஸுங்கிறது ரொம்ப முக்கியம். இதை நம்ம சாதாரணமாக கடந்து போயிட முடியாது. நம்ம சக்ஸஸ் பண்ணுறதுக்காக தான் எல்லாரும் பிஸ்னஸ்க்குள்ள வந்திருக்கோம். சக்ஸஸ் பண்ணணும், ஜெயிக்கணும் சார், நான் லைஃப்பில் நல்லா ஆகும்னா கண்டிப்பாக அந்த ஸ்கில்லை ஃபாலோ பண்ணுங்க. நான் வந்து நோட்ஸ் எழுதி வச்சிருக்கேன் மேடம். அதே மாதிரி எல்லாருமே நோட்ஸ் எழுதி வச்சுக்கோங்க. நம்ம ஒரு ஸ்கில் அப்படின்னா நம்ம என்ன மாதிரி ஸ்கில்லாம் வளர்த்துக்கணுங்கிறது இந்த நோட்ஸ் எடுத்து நாளைக்கு எப்போ வேணாலும் நம்ம எடுத்து ரீட் பண்ணி பார்த்துக்கலாம். பார்க்கும்போது நமக்கு ஒரு நாலேஜோட வெளியே போகலாம். நல்ல ஒரு ஸ்கில்லை பற்றி நல்ல தெளிவான ஒரு 5 பாயிண்ட்ஸ் கொடுத்தீங்க மேடம். சுமலதா மேடம், தேங்க்யூ மேடம். எனக்கு இந்த வாய்ப்பை பேசுறதுக்கு எம்எஸ்டி குரூப்புக்கு ஒரு நன்றி சொல்லிக்கிறேன். அகாடமிக்கு தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச் சார். அருமையாக உள்வாங்கியிருக்கீங்க. இந்த 5 பாயிண்ட்ஸ் நோட் பண்ணி வச்சு அதில் உங்களுக்கு பிடிச்ச சேல்ஸ் இந்த ரெக்யர்மெண்ட் எப்படி பண்ணலாம், அதாவது ஆர்கனைசேஷன் எப்படி வந்து டீம் நன்றி தெரிவிச்சு லீடர் எப்படி வார்ன் பண்ணலாம், மோட்டிவேஷன், கம்யூனிகேஷன் மெயினாக எல்லாமே நீங்கள் அழகாக புரிஞ்சு நீங்கள் அழகாக உங்கள் நிறைய சொல்லியிருக்கீங்க சார். வாழ்த்துக்கள் சார். தேங்க்யூ. மேடத்தை வாழ்த்துறதுக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச். அடுத்து செல்வகுமாரி மேம், உங்களுக்கு அன்மியூட் ஆப்ஷன் கொடுத்துருக்கேன், நீங்கள் பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் மேம். வணக்கம் சார். குரூப்பில் இணைந்திருக்கும் அனைத்து லீடர்களுக்கும் மாலை வணக்கம். சுமலதா 5 ஸ்கில்லை பற்றி சூப்பராக சொல்லியிருந்தாங்க தெளிவாக. எப்படின்னா வந்து முதல்ல செல்ஃப் யூஸ் நம்ம அந்த இதில், அதாவது நம்ம எலிக்சர் மிக்ஸில் உள்ளே இருக்கோம். அப்போ இதை வந்து நம்ம செல்ஃப் யூஸ் பண்ணினா மட்டும்தான் நம்ம முதல்ல ஒருத்தரை பார்த்தாங்கன்னா நம்ம எப்படி அது வந்து அதை எடுத்து பார்க்கும்போது தான் இப்படி இருக்குங்கிறத அவங்க எடுக்கும்போது நம்ம சொல்ல முடியும். மெயினாக அது செல்ஃப் யூஸு கன்ஃபார்மாக அது எல்லாருமே பண்ணணும். அது சூப்பராக இருந்தது. நமக்கு உள்ள திறமையை வந்து வெளிக்காட்டுறதுக்கு அது நம்மளோட மீட்டிங் ட்ரைனிங் ரொம்ப நமக்கு உதவியாக இருக்குது. அதை பற்றி சொன்னதும் சூப்பராக இருந்தது. வந்தவங்களை தக்க வைக்கணும். நம்ம நிறைய பேர்த்த பார்க்குறோம், திரும்ப திரும்ப எல்லாத்தையும் உள்ளே கொண்டு வர்றதை விட நம்ம வந்தவங்களை வந்து வெளியில் போகாத அளவுக்கு எதனால் அவங்க போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம ஆராய்ச்சி பண்ணி அவங்களுக்கு எப்படி கொடுக்கணும், என்ன சொல்லணுங்கிறத சொல்லி அவங்கள தக்க வைக்கணும். அப்புறம் ஒற்றுமையாக இருக்கணும். ஒற்றுமை தான் வலிமை. அப்படிங்கும்போது ஒற்றுமையாக இருக்கும்போது நம்மளால எதையும் செய்ய முடியாது. நம்ம ஒற்றுமையாக இருந்தோம்னாக்க இது வந்து சேர்ந்து சாதிக்கிறதுக்கு இது ஒரு எடுத்துக்காட்டாக இருக்க மாதிரி சூப்பராக சொல்லியிருந்தாங்க. வாழ்த்துக்கள். ஒருத்தர் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு வாழ்த்துக்கள், ஒரு நன்றி. இதை வந்து மறக்காமல் எல்லாருக்குமே சொல்லணும். சூப்பராக எல்லாமே தெளிவாக ஒரு பொறுமையாக நிதானமாக எல்லாருக்கும் புரிகிற மாதிரி சூப்பராக சொல்லியிருக்காங்க. தானாகவே ஒரு புதுசாக ஒரு இது எடுத்து ஒரு 5 ஸ்கில்லை எடுத்து தெளிவாக எல்லாத்துக்கும் புரிகிற மாதிரி சூப்பராக இருக்குங்க சார். சும்மா உனக்கு நன்றி, வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். வாய்ப்புக்கு நன்றி சார். தேங்க்யூ மேம். அருமையாக ஷேர் பண்ணியிருக்கீங்க. அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் செல்ஃபிஸ் பண்ணால் மட்டும் தான் நம்ம சேல்ஸ் பண்ண முடியும். அந்த கருத்து தெளிவாக இப்போ புரிஞ்சிருக்கீங்க. வர மக்களை தக்க வைக்கணும், அதுக்கு என்ன பண்ண மீட்டிங் உட்கார வைக்கணும். அப்போ இது மாதிரி கருத்துல நீங்கள் புரிஞ்சிருக்கீங்க, சொல்லியிருக்கீங்க. ஒற்றுமை, டீமோட ஒற்றுமை தான் நம்மளுடைய சக்ஸஸ்க்கு காரணம். அருமையாக கருத்து ஷேர் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ சார் மேம். தேங்க்யூ ஸோ மச் மேம். தேங்க்யூ. தேங்க்யூ மேம். அடுத்து முருகன் சார், வெல்கம் சார். உங்களுக்கு அன்மியூட் ஆப்ஷன் கொடுத்துருக்கேன், நீங்கள் பேசலாம். முருகன் சார், உங்களுக்கு அன்மியூட் ஆப்ஷன் கொடுத்துருக்கேன், பேசலாம். சார் வணக்கம் சார். சார் அகில் சார் வணக்கம். வணக்கம், பேசலாம். ஓகே சார். நீங்க பார்த்தீங்கன்னா சுமலதா மேம் ரொம்ப கிரேட், எக்ஸலண்ட். பார்த்தீங்கன்னா 5 ஸ்கில்ஸ், ஒவ்வொரு ஸ்கில்ஸும் பயங்கரமாக அற்புதமாக, அதாவது பார்த்தீங்கன்னா தெளிவாக எல்லாத்துக்கும் புரியக்கூடிய வகையில் நிறுத்தி நிதானமாக பண்ணாங்க. ரொம்ப சூப்பராக இருந்தது மேடம். அதில் பார்த்தீங்கன்னா சேல்ஸ் அப்படிங்கும்பொழுது ரீட்டைல் இது மாதிரி பண்ணும் பொழுது ஒரு கஸ்டமரை எப்படி நிறைய பேரை வைக்கும் பொழுது நமக்கு என்ன இன்கம் கிடைக்குது, இதன் மூலம் நம்ம டீமை எப்படி டெவலப்மெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது. அடுத்தது பார்த்தீங்கன்னா மோட்டிவேஷன்ல இருந்து எல்லா இதுவுமே 5 ஸ்கில்ஸும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக எக்ஸலண்டாக சூப்பராக பண்ணியிருந்தாங்க. இது பார்த்தீங்கன்னா சிங்கப்பெண்கள் வரலாற்றில் நம்ம சுமலதா மேடம் அடுத்த சிங்கப்பெண் இவங்க தான். இவங்கள போல இன்னும் நிறைய இவங்க டீம்ல சிங்கப்பெண்கள் வரணும். அது இவங்கள வச்சு வரணும். மேன்மேலும் வளர வாழ்த்துக்கள் மேடம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நிறைய அச்சீவ்மெண்ட் முடிச்சு வரணும்.
தேங்க்யூ சார். தேங்க்யூ மேம். வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். உங்க வாழ்த்துக்களுக்கு நன்றி. அது நிறைய கருத்து உள் வாங்கியிருக்கீங்க. உண்மையிலேயே சிங்கப்பெண் தான் அவங்க. ஏன்னா நம்ம டீம்ல பாத்தீங்கன்னா எம்எஸ் டீம்ல நிறைய சிங்கப்பெண்கள் உருவாகிட்டு இருக்காங்க, உருவாகி வந்துட்டு இருக்காங்க. அந்த வகையில் மேம் வந்து அருமையா கிளாஸ் எடுத்திருக்காங்கன்னு வாழ்த்திருக்கீங்க. நன்றி சார், நன்றி. ஓகே சார். தேங்க்யூ. தேங்க்யூ சார். அடுத்து எம்எஸ்சி சத்யராஜன் சார், உங்களுக்கு அன்மியூட் ஆப்ஷன் கொடுக்குறேன், நீங்க பேசலாம் சார். சத்யராஜன் சார், உங்களுக்கு அன்மியூட் ஆப்ஷன் கொடுத்துருக்கேன், பேசலாம். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். வந்திருக்க அனைக்கும் மாலை வணக்கம் தெரிவிச்சுக்கேன் சார். சிம்லதா மேடம் வந்து நல்லா கிறிஸ்த பத்தி நல்லா கிளீனாக சொல்லியிருக்கிறாங்க. நல்லா எங்களுக்கு வந்து புரியுற அளவுக்கு இருக்குது. அது மாதிரி நம்மளும் நம்ம பேசணும், இதே மாதிரி செயல்படுத்தணுங்கிறத வந்து பிஸ்னஸை கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்கு நல்லா விளக்கம் கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு மேன்மேலும் வளர வாழ்த்துக்கள் மேடத்துக்கு. சிம்லதா மேடத்துக்கு வாழ்த்து தெரிவிச்சுக்கிறேன். அகில் சார் அதை பின்வந்து செஞ்சுட்டு இருக்காரு, அவருக்கும் வாழ்த்து தெரிவிச்சுக்கிறேன் சார். எனக்கு பேச வாழ்த்து நன்றிங்க. தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச் சார். உண்மையிலேயே இந்த தளம் வந்து அனைவருக்கும் உரித்தான ஒரு தளம். நம்ம எல்லா லீடர்ஸ் தான், இருக்கிற எல்லாம் லீடர்ஸ் தான். அப்போ ஒவ்வொருத்தரும் தங்களோட ஸ்கில்லை வளர்த்துக்கிறதுக்கு இது தளத்தை பயன்படுத்தி நம்மளும் எல்லாம் அருமையா கொண்டு போறான்னு கருத்தை தெரிவிச்சிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ. அடுத்து உங்களுக்கு ஹேண்ட் ரைஸ் பண்ண உங்களுக்கு வாய்ப்பு வழங்கப்படும். இது வரைக்கும் ஹேண்ட் ரைஸ் பண்ணவங்க எல்லாம் பேசியிருக்காங்க. நீங்களும் உங்களுக்கு மனதில் தோன்ற கருத்துக்களை நீங்க பேசலாம். நீங்க இந்த மேடம் சிம்லதா மேடம் என்ன கருத்து சொல்லியிருந்தாங்களோ, சொல்லியிருந்தாங்க இல்லையா, அதுல உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு, இல்லை அவங்களோட ஸ்பீச் எப்படி இருந்தது, உங்களுக்கு என்ன மனசு தோணுதோ இந்த தளத்தை நீங்க பயன்படுத்திக்கலாம். ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. பிச்சமுத்து சார், நீங்க ஃப்ரீயா இருந்தீங்கன்னா பேசலாம் சார். ரமேஷ் சார், நீங்களும் பேசலாம். நம்ம யாரும் ஹேண்ட் ரைஸ் பண்ணல. பிச்சமுத்து சார் கோவஸ் இருக்கீங்க, நீங்க பேசலாம் சார். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். மீட்டிங்ல இணைஞ்சிருக்க அனைத்து நண்பர்களுக்கும் மாலை வணக்கம். ஒரு சூப்பரான செஷன். தனி முயற்சியா இன்னைக்கு ஒரு ஹெட்டிங் வந்து டாபிக் எடுத்து அந்த டாபிக்ல நான் வந்து ஷேர் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு முயற்சி எடுத்து இன்னைக்கு அந்த பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் சூப்பரா பண்ணியிருக்காங்க. மலர் மேடத்துக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பாயிண்ட்ஸுமே சூப்பரான பாயிண்ட்ஸ், அருமையான பாயிண்ட்ஸ். அந்த ஒவ்வொரு பாயிண்ட்ஸுக்கான விளக்கம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய உதாரணத்தோட எல்லாத்துக்கும் ஈஸியா புரியுற மாதிரி சூப்பரா ஷேர் பண்ணியிருக்காங்க. நல்ல அருமையான ஒரு சரி விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா மக்கள்கிட்ட போய் சேரும் அப்படின்ற முறையில நிறைய முயற்சி எடுத்துருக்காங்க. அந்த உச்சரிக்கும் முறையும் சரி, வெளிப்படுத்துற முறையும் சரி சூப்பரா இருந்துச்சு. நல்லா நீட்டா எல்லாத்துக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரியான விஷயங்கள் நிறைய இருந்துச்சு. டெய்லி கேட்குற மெசேஜா இருந்தாலும் ஒரு டிஃப்ரெண்டா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு மேடம், சூப்பரா பண்ணியிருந்தீங்க. வாழ்த்துக்கள். நம்ம லீடர்ஸ் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அப்ரிசியேட் பண்ணி எல்லாமே ஒரு எடுகேஷன் பண்ணியிருந்தாங்க, பாராட்டு கொடுத்துருக்காங்க. உண்மையாலுமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு வரவேற்க வேண்டிய விஷயம். அருமையான முறையில எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா வாழ்த்துக்கள். எல்லாத்துக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். சூப்பர். அகில் சாருக்கு வந்து பாத்தீங்கன்னா அருமையான முறையில நீட்டா தொகுத்து வழங்கிருக்கீங்க. கண்டிப்பா சூப்பர் சார், அருமையா பண்ணிட்டு இருக்கீங்க. எல்லா லீடர்ஸுமே சூப்பரான ஒரு சப்போர்ட்டிங்ல இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து 100% சக்சஸ் ஆயிருக்கு. எல்லாருடைய உழைப்புமே கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா பெரிய ஒரு பிக்சடா இருக்கு. சூப்பர் சார். தேங்க்யூ லீடர்ஸ். தேங்க்யூ சார். தேங்க்யூ. அருமையா எங்களை பாராட்டி இருக்கீங்க. உண்மையிலேயே உங்க பாராட்டுக்கு நாங்கள் உண்மையிலேயே நம்ம மதிப்பளிக்கின்றோம். அதன் விளைவாக இன்னைக்கு வந்து இந்த லீடர்ஸ் உருவாகி வந்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு அவங்கவுங்க சொந்த கருத்துக்கள் தானா இன்னைக்கு ஓனா வந்து எடுக்கிறாங்கன்னா காரணம் நீங்க தான். நீங்க ரோல் மாடல் பார்த்தீங்கன்னா பிச்சமுத்து சார் அண்ட் ரமேஷ் சார் தான். உங்க 2 பேருடைய ரோல் மாடல் நாங்க பண்ணிட்டு இருக்கோம். அந்த வகையில் நாங்கள் உங்களுக்கு நன்றி தெரிவிக்க கடமைப்பட்டுள்ளோம். அதே மாதிரி நீங்க நிறைய கருத்து உள்வாங்கியிருக்கீங்க, சொல்லியிருக்கீங்க. உண்மைதான் சார். அதாவது நம்ம டீம்ல வந்து என்ன நடக்குதோ அது வந்து 5 பாயிண்டா பிரிச்சு அவங்களுக்கு என்ன ஹெட்டிங் கொடுத்தோ அதை பிரிச்சு அவங்க அழகா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. எல்லாத்துக்கும் புரிகிற மாதிரி தெளிவா அருமையா சொல்லியிருக்காங்க சார். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ. வாழ்த்தியதுக்கு நன்றி சார். அடுத்து பேச உள்ளவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம், உங்களுக்கு வாய்ப்பு வழங்கப்படும். அப்படி யாரும் ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம், ரமேஷ் சார் கூப்பிடலாம். ஓகே, ரமேஷ் சார் நீங்க ஃப்ரீயா இருந்தீங்க, ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, பேசலாம் சார். ரமேஷ் சார் பேச வாய்ப்பு இருக்கா? டவர் உங்களுக்கு இருக்கா? சேலஞ்ச் தான் இருக்கா? ரமேஷ் சார் சரி, ஓகே சார் ஹேண்ட் ரைஸ் பண்ணா பேசிக்கலாம். நெக்ஸ்ட் சுமலதா மேம், நீங்க ஃபைனலாம் நீங்க பேசிக்கலாம். எல்லாரும் உங்களுக்கு பேசிட்டாங்க, நீங்க பேசலாம் மேம். தேங்க்யூ. தேங்க்யூ சார். வெல்கம் மேம்.
குட் ஈவினிங் டு ஆல். கொஞ்சம் நெட்வொர்க் வேற சேலஞ்சுடு இருந்ததுனால நான் கொஞ்சம் டல்லாக தான் கொடுத்துருப்பேன். ஐ திங்க் அதை நீங்கள் இவ்வளோ சப்போர்ட் பண்ணி எவ்வளோ பாராட்ட முடியுமோ அப்படி. தியாகு மாமா, சுதாகர் சார், முருகன் சார், சத்யராஜ் சார், தேங்க்யூ ஸோ மச். அக்கா, பிச்சமுத்து சார், நீங்கள் தாங்க சார் எங்களுக்கெல்லாம் ரோல் மாடல். ரமேஷ் சாரும் உங்களையும் பார்த்து, அடுத்தது அகில் சார், நீங்கள்லாம் கொடுக்குற நாலேஜில் தான் நாங்கள் டெவலப் பண்ணிக்கிறோம். இன்னும் நான் எப்படி பண்ணியிருப்பேன்னு எனக்கு தெரியும். அதை தாண்டி நீங்கள் இவ்வளோ பாராட்டுனது வந்து அதுக்கு அதுக்கு தான் இல்லை. எனக்கு என்னன்னா நான் கரெக்டாக முடிக்கல. கொஞ்சம் இன்னும் கூட எனக்கு ஃபீல் நல்லா பண்ணலை. இந்த கொஞ்சம் நெட்வொர்க்கு சேலஞ்சு ஒரு மாதிரி கட்டாய் வந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆனிச்சின்றதுனால கொஞ்சம் நான் சரியாக எடுக்கலைன்னு ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்தது. இன்னுமே நான் நல்லா எடுக்கணும். அதுக்கு இவ்வளோ பாராட்டு. இதுதான் இந்த இதெல்லாம் பெரிய பெரிய திறமை. இதெல்லாம் தான் நம்மளை என்னை மேலும் வளர்க்குது. ஸோ இந்த வாய்ப்பு பெரிய விஷயம். இந்த வாய்ப்பு கொடுத்தவங்களுக்கு ரொம்ப நன்றி. அது நம்ம டீம்ல இருக்கிறதுனால மட்டும்தான் இந்த சான்ஸ் எல்லாம் எனக்கு கிடைக்குது. ஸோ இதை இன்ட்ரடியூஸ் பண்ண ரமேஷ் சார், பிச்சமுத்து சார், என்னுடைய சிஸ்டர் எல்லாருக்குமே தேங்க்ஸ். நம்ம கோ லீடர் அனைவருக்கும் நன்றி. அதுலேயுமே எதை சொன்னாலுமே நம்ம ஸ்பெஷலாக அதில் என்ன பெஸ்ட்டாக இருந்தது அப்படிங்கிறத எடுத்து சொல்கிற நம்ம டீம் என்றைக்குமே கடமைப்பட்டிருக்கோம் நம்ம டீமுக்கு. தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ. தேங்க்யூ மேம், தேங்க்யூ மேம். ரமேஷ் சார், பேச வாய்ப்பு இருக்குங்களா உங்களுக்கு? ரமேஷ் சார். குட் ஈவினிங் சார். ஓகே சார், குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங். நெட்வொர்க் கிடைக்குதா சார்? ஆடியோ கிடைக்குது கிளியரா சார். இருக்கா? ஆடியோ சரியா இருக்கு, பேசுங்க சார். ஓகே. சூப்பர் மேடம். அருமையா மஸ்ட் ஹேவ் 5 ஸ்கில்ஸ். எலிசர் மிஸ் வியாபாரத்தை திறம்பட செய்வதற்கு இந்த 5 ஸ்கில்லும் எந்த அளவுக்கு முக்கியம் அப்படிங்கிறத தெளிவாக சேல்ஸ்லேருந்து, ரெக்ரூட்மெண்ட்லேருந்து, ஆர்கனைசேஷன், கம்யூனிகேஷன், இந்த மாதிரி 5 பாயிண்ட் ரொம்ப அருமையாக சொந்தமாக செலெக்ஷன் பண்ணி இந்த ஸ்கில்லு எல்லாத்துக்கும் தேவை அப்படிங்கிறத நம்ம டீமுக்காக டைம் ஒதுக்கி ரொம்ப சூப்பராக ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்த சுமலதா மேடம் அவங்களுக்கு வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். ரொம்ப அருமையாக இருந்தது மேடம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா 27 பேர் அட்டன் பண்ணாங்க. எல்லாத்துக்குமே இது பயனுள்ளதாக இருந்திருக்கும். நீங்கள் கடைசியில் வந்து ஏதோ நெட்வொர்க் இஷ்யூ அதெல்லாம் நோ மேடம். சேலஞ்சுக்கெல்லாம் அங்கே வேலையில்லை. ரொம்ப சூப்பராக அருமையாக பண்ணியிருக்கீங்க. நீங்கள் வேறு எதுவும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கிறதே இல்லை. ரொம்ப அருமையாக எல்லாத்துக்கும் புரிகிற மாதிரி தெளிவாக எடுத்து சொல்லியிருக்கீங்க. ரொம்ப பவர்ஃபுல்லானது. ஏன்னா அடுத்தவங்க சொன்னதை நம்ம எழுதி வச்சு படிக்கிற காலத்தில் இன்னைக்கு சொந்தமாக ஓன் ஐடியாவில் ஒரு பவர் பாயிண்ட் ரெடி பண்ணி இவ்வளோ தெளிவாக எடுத்து கொடுத்துருக்கீங்க. ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருந்தது. வாழ்த்துக்கள் மேடம். தேங்க்யூ சார். ரொம்ப அருமையாக பண்ணியிருந்தாங்க. நம்ம அடுத்து 8:30 மீட்டிங்க்கு ரெடியாகவும் வைண்ட் அப் பண்ணிக்கலாம் சார். தேங்க்யூ சார். ஒரு நிமிஷம், நான் பேச முடிச்சுதான், நான் முடிச்சிடறேன். ஓகே சார். ஓகே. அருமை மேம், சூப்பர். அதாவது எல்லாத்துக்குமே ஒரு பிசினஸ் ஷெட்யூல் இருக்கும். அந்த ஷெட்யூலுக்கு இடையில வந்து நம்ம 27 நபர்கள், அதாவது அழகா அருமையா எல்லாமே உட்காந்து கவனிச்சோம். மேடத்துக்கு வாழ்த்து சொன்னோம். உண்மையிலேயே அவங்களுடைய ட்ரைனிங் பார்த்தீங்கன்னா பக்கா 5 பாயிண்ட்ஸ் வந்து அருமையா முத்தா கொடுத்தாங்க. எல்லாருமே பாராட்டு தெரிவிச்சோம். கண்ணன் உங்க ஒவ்வொருவருக்கும் ஈச் அண்ட் எவரி ஒன் எல்லாத்துக்குமே நன்றி தெரிவிச்சுக்கிறோம். எம்எஸ் டீம் சார்பாக நன்றிகள் பல. அடுத்து 8:30 மணி ஜூம் மீட்டிங்கு, கம்பெனி மீட்டிங்கு எல்லாரும் உள்ள வாங்க, மீட் பண்ணுவோம். தேங்க்யூ ஸோ மச் டு ஆல். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். வைண்ட் அப் பண்ணிக்கலாம் சார். ரம்யா சார், வைண்ட் அப் பண்ணிக்கலாம். லீடர்ஸ், நீங்கள் லீவ் மீட்டிங் கொடுத்து நீங்கள் அவங்க வெளியாகிடலாம் சார். வைண்ட் அப் பண்ண பாருங்க, லீவ் மீட்டிங் கொடுத்துக்குங்க. தேங்க்யூ.